அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் டைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. டைட்ஸ்னால் என்ன, அது எப்படி உருவாகுது, ஸோ டைப்ஸ் ஆஃப் டைட்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைட்ஸ்னால் என்னென்ன யூசஸ் இருக்குது, சரிங்களா? ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். டைட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சீ லெவல், அதுதான் டைடுன்னு சொல்லுவாங்க. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சீ லெவல்னால் என்ன? இப்போ பெரும்பாலும் நம்ம ஏரியாக்களில் இந்த டைட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எப்படியாவது இந்த திருச்செந்தூர் சைடில் அந்த கோவிலுக்கு சைடில் கடல் உள்வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப்லாம் வரும், கடல் உள்வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏரியாவில் இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இந்த டைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது தான். ஆனால் பெரும்பாலான இடங்களில், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த டைட்ஸ் ஆனது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீ லெவல், கடலுடைய மட்டமானது உயரும் அண்டு குறையும். இது எதனால்? சன் அண்ட் மூனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்க. இந்த கிராவிடேஷனல் புல்லுன்னு சொல்லுவாங்க. அதோடைய புவியீர்ப்பு விசை, பூமிக்கு தானே புவியீர்ப்பு விசை இருக்கும். அது மூணுக்கும் சன்னுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமானா இருக்கும். அதனால தானே இப்போ பூமிக்கும் இருக்குது, சன்னுக்கும் இருக்குது, மூணுக்கும் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒன்றோட ஒன்று இந்த சுற்றி வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோலார் சிஸ்டமில். ஸோ எல்லாருக்குமே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனது இருக்குது. இந்த டைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சீ லெவல், இது ஒரு நாளைக்கு 2 முறை நடக்குங்க. ஒரு நாளைக்கு 2 முறை நடக்கும் இந்த டைட் அப்படிங்கிறது. டைட் அப்படிங்கிறது லோ லெவல் அண்ட் ஹை லெவல் ரெண்டுமே. ஒரு சீயுடைய லெவலானது ஹை ஆனாலும் அது டைடு தான், லோ ஆனாலும் அது டைடு தான். பாருங்கள், தே அக்கர் ட்வைஸ் அ டே, ஹை டைட் ஆர் லோ டைட். சரிங்களா? வாட் ஆர் த காசஸ் ஃபார் டைட்ஸ்? இந்த டைட்ஸ் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? மூணுடைய கிராவிட்டி, நிலவுடைய அந்த புவியீர்ப்பு விசை. இது என்ன ஆகும்? கடலை கடலுடைய அந்த நீரை ஓஷனை இழுக்க ஆரம்பிக்குங்க. ஒரு ஸ்ட்ராங் புல்லாக இருக்கும். இதுதான் ஸோ மெயினாக காரணம் என்ன? நிலவுடைய ஈர்ப்பு விசை தான். ஸோ அடிஷ்னலாக சன்னுடைய ஈர்ப்பு விசையும் அதோட கான்ட்ரிபியூஷன் தான். ஆனால் சன்னானது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய அந்த கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மூன் ரொம்ப கெட்ட இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மூணுடைய கிராவிட்டி ஒரு ஸ்ட்ராங் புல்லாக இருக்கும். மெயின் காஸ் ஆஃப் டைட், அதுதான் இந்த டைட் உருவாததுன்னு காரணம். அது பிறகு சன்னுடைய கிராவிட்டி, அதுவும் ஒரு காரணம். சப்போர்ட்ஸ் ஆர் அப்போஸ் த மூன் புல், அதாவது என்ன சொல்கிறாங்க? ஸோ இது மூணானது இங்கே இருக்கக்கூடிய இது கடலுங்க. இது கடல் நீர். இது இழுக்குது இல்லையா? இது இழுக்கும்போது இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த சூரியனானது இது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? மூணுடைய அந்த கிராவிடேஷனல் புல்லுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது பிறகு எர்த்துடைய ரொட்டேஷனுமே இந்த டைடு உருவாகிறதுக்கான காரணம். அஃபெக்ட் த டைமிங் அண்ட் மூமெண்ட் ஆஃப் டைட்ஸ். சரிங்களா? பாருங்க, மூன் ஹேஸ் எ ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட் தென் சன் பிகாஸ் இட்ஸ் க்ளோசர் டு எர்த். பாருங்க, முன்னாடியே சொன்னது தான். சன்னை விட மூணுடைய அந்த கிராவிடேஷனல் புல்லானது அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? அது பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால. இப்போ டைட்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹை டைட் அண்டு லோ டைட். சீயுடைய லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா சீ லெவல் ரைஸ், இட் இஸ் கால்ட் ஹை டைட். வாட்டர் கம்ஸ் ஆன் டு த லேண்ட். ஸோ பூமிக்கு அந்த கடலுடைய அளவானது நிலத்தை நோக்கி வரும், அது ஹை டைட். லோ டைட்னா என்ன? சீயுடைய லெவலானது ஃபால் ஆகும், குறையும். வாட்டர் மூவ்ஸ் பேக் டு த சி, கடலுக்கு சார்ந்தே திரும்ப டைட் ஆனது போக ஆரம்பிக்கும். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் டைட். டைட்ஸு 2 வகைப்படும். ஒன்று ஹை டைட் அண்டு லோ டைட். இது இல்லாமல் ஸ்பெஷல் டைட்ஸ்னு 2 இருக்குங்க. ஒன்று ஸ்ப்ரிங் டைட்ஸ் அண்டு லீப் டைட்ஸ். இந்த 2 விதமாக இருக்குது. இது எப்படி வகைப்படுத்திருக்காங்க? இது வாட்டருடைய லெவலை பொறுத்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டைட்ஸ் அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த சன், மூன் அண்டு எர்த்துடைய பொசிஷன். சூரியன், நிலவு அண்டு பூமி, இதுடைய பொசிஷன் இங்கே பேஸ் பண்ணி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸ்ப்ரிங் டைட். இந்த ஸ்ப்ரிங் டைட் அப்படிங்கிறது நியூ மூன் அண்டு ஃபுல் மூனில் தான் உருவாகும். நியூ மூன்னா என்ன? தமிழ் சொல்லணும்னா அமாவாசை. ஃபுல் மூன்னா என்ன? பௌர்ணமி. இந்த நேரங்களில் தான் இந்த நியூ மூன் அண்டு ஃபுல் மூனானது உருவாகும். சன் ப்ளஸ் மூன் புல் இந்த சேம் லைன். இது ரெண்டுமே சன்னும், பாருங்கள், சன் இருக்குது, மூணு இருக்குது. இது ரெண்டுமே எல்லாம் ஒரே லைனில் இருக்குதா? நியூ மூன் இருந்தாலும் சரி, இங்கே ஃபுல் மூன் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா? இதுதான் ஸ்ப்ரிங் டைட்ஸுங்க. வெரி ஹை டைட் அண்டு வெரி லோ டைட். ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப குறைவாகவும் இருக்கும். இது ரெண்டுமே இந்த இடத்துல அக்கர் ஆகும்.
இங்கே ரொம்ப ஹையாக இருக்குதா, இந்த இடங்களில் ரொம்ப லோவாக இருக்குதா, இதுதாங்க ஸ்ப்ரிங் டைட். நீப் டைட்னா என்ன அப்படின்னா அக்கர்ஸ் டூரிங் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் மூன். இந்த ஃபுல் மூன் ஆனது இங்கே போக ஆரம்பிக்குமா, இப்படி போக ஆரம்பிக்கும் போது இந்த இடங்கள் இருக்கக்கூடியது நீப் டைட். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இந்த இடத்துல இது ஒரு ஹை டைடாக இருக்கும், இது ஒரு ஹை டைடாக இருக்கும், ஆனால் இங்கே லோ டைடாக இருக்கும். கம்பேரிட்டிவ் இது கம்பேர் பண்ணுறது இது ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். சன் அண்ட் மூன் புல் அட் த 90 டிகிரி ஆங்கிள், ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்குதா, 90 டிகிரி ஆங்கிள் இருக்குதா, இதுதான் வந்து நீப் டைட். வீக்கர் புல், லோ ஹை டைட் அண்டு ஹை லோ டைட். இது ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைவாக இருக்கும், இதுதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஹை டைட் ரொம்ப குறைவாக இருக்கும், அதை விட ரொம்ப குறைவாக லோ டைடு இருக்கும். சரிங்களா, ஸ்பெஷல் டைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டுமா. இப்போது இந்த டைப்ஸ் ஆஃப் டைடை இன்னொரு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்ன, ஃப்ரீக்குவென்சி. ஒரு நாளில் இந்த டைடானது எத்தனை முறை உருவாகுது அதை பேஸ் பண்ணி ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல சியுடைய லெவலில் பேஸ் பண்ணி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு எர்த்து, மூணு அண்டு சன், இது மூணுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு அது இந்த டைடு உருவாகக்கூடிய இந்த ஃப்ரீக்குவென்சியை பேஸ் பண்ணி 3ஆக பிரிச்சிருக்காங்க. டயனல் டைட், செமி டயனல் டைட் அண்டு மிக்சட் டைடுன்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த டயனல் டைட்னா என்ன, 1 ஹை 1 லோ டைட் டெய்லி வந்து நடக்கும். இது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஹை டைடும் ஒரு நாளைக்கு ஒரு லோ டைடும் நடக்கிறது டயனல் டைடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். செமி டயனல் டைட் அப்படிங்கிறது 2 ஹை டைடும் 2 லோ டைடும் தினமும் நடக்கும். இதுதான் வந்து காமன். அதாவது ஒரு நாளைக்கு 2 ஹை டைடும் 2 லோ டைடும் நடக்கும். இது செமி டயனல் டைடுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மிக்சட் டைட். இந்த மிக்சட் டைடு அப்படிங்கிறது வேரிங் த ஹைட் ஆஃப் த டைட்ஸ் ட்வைஸ் a day. அதாவது இதுதான் வந்து கடல்னு வச்சுங்களேன். சில நேரங்களில் கடலோட நீர்மட்டமானது இது வரைக்கும் வரும், இன்னொரு டைம் வந்து இது வரைக்கும் வரும். இப்படி இதோட ஹைட்டானது வேரி ஆகிட்டே இருக்குது இல்லையா, இதுதான் வந்து மிக்சட் டைட். ஒரு வந்து கான்ஸ்டன்டான ஒரு லெவல் வந்து இருக்காது தான் வந்து மிக்சட் டைட்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைடு. இந்த டைடு உருவாகிறதுனால இது உருவாகக்கூடிய யூஸ்ஃபுல்னஸ் என்ன, பயன்பாடுகள் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேவிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஷிப்ஸ் என்டர் போர்ட்ஸ் டியூரிங் ஹை டைட். ஹை டைடில் தான் வந்து ஷிப்ஸ் ஆனது லேண்டுக்கு வரும். ஃபிஷ்ஷிங், இந்த மீன்களானது டைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுமாங்க. இப்படி டைட்ஸை ஃபாலோ பண்ணும்போது மீன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைடல் எனர்ஜி, இந்த டைடல்னால் என்ன, கடல் இருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா, அப்படி மூவ் ஆகும்போது அங்கே ஒரு டர்பைன் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு டைடல் எனர்ஜியானது கிடைக்கும். சரிங்களா, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யூகே அண்ட் கனடாவில் இந்த டைடல் எனர்ஜியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கோஸ்டல் கிளீனிங். இந்த கோஸ்டல் கிளீனிங் என்ன, டைடு வாஷ் த ஷோர்ஸ் நேச்சுரலி. இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த குப்பைகள்லாம் சேரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதுவே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஷோரானது ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைட்ஸ். இப்போது டைடல் போர்னு ஒன்று இருக்குதுங்க, இது ஒரு போனஸ் கான்செப்ட். டைடல் போர்னா என்னென்னா, டைடல் போர் இஸ் சடன் சர்ஜ் ஆஃப் டைடல் வாட்டர் இன்டு ரிவர் டியூரிங் த ஹை டைட். இப்போ உங்களுக்கு தெரியும் கடலில் கூடிய இந்த மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே கடல் நோக்கி தான் வந்து போகும். அப்படி கடல் நோக்கி போகும்பொழுது இப்போ உதாரணத்துக்கு காவேரி நதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காவேரி நதியானது வங்காள விழா வந்து கலக்குது. இப்படி கலக்கும்போது இங்கே வங்காள விழா லோ டைடு வராது. இப்படி லோ டைடு வரும்பொழுது தண்ணியானது ரொம்ப குறைவாக போயிடுது இல்லையா. ஹை டைடு வரும்போது இந்த கடல் நீரானது நதியை நோக்கி போகுது, நதிக்குள்ளே அந்த தண்ணியானது போகுது. அப்படின்னா ஹை டைடின் காரணமாக அதுதான் வந்து டைடல் போர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக ஹூக்லி ரிவர். இந்த ஹூக்லி ரிவரானது வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இந்த ரிவரில் இந்த வங்காள விரிகுடாவிலேருந்து இந்த லோ டைட் ஹை டைடு ஆகிற சமயத்தில் அந்த நீரானது இந்த ஹூக்லி ரிவருக்குள்ளே போகுமாங்க. இதுதான் வந்து டைடல் போர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது ரிவரா, இது வந்து ஓஷனா, இங்கே இருக்கக்கூடிய நீரானது இந்த ரிவர் நோக்கி உள்ளே போகுது அப்படின்னா அது டைடல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. ஸ்ப்ரிங் டைட்ஸ் அக்கர் வென். இந்த ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஆனது எப்போ உருவாகும்? எர்த் அண்டு மூன் அண்டு சன் ரெண்டும் வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ உருவாகுமா ஸ்ப்ரிங் டைட். மூன் இஸ் அட் அ ரைட் ஆங்கிள் வித் எர்த் அண்ட் சன். இந்த எர்த் அண்ட் சன்னுக்கு மூணானது ரைட் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்ப்ரிங் டைட் ஆனது உருவாகுமா. மூன் இஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில மூணு இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்ப்ரிங் டைடு உருவாகுமா. மூன்ஸுடைய கிராவிட்டி இஸ் கேன்சல் பை த எர்த் ரொட்டேஷன். மூணுடைய கிராவிட்டியானது எர்த் ரொட்டேஷனில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அப்போ ஸ்ப்ரிங் டைடு உருவாகுமா. இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.
நன்றி.